இன்னும் என் மாமா உனக்கு கிடைப்பாருன்னு நீ நம்புறியா? நான் சொல்றத கேளு அபி. பேசாம நீ இந்த ஊரை விட்டு போயிடு. அதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இந்த பத்திரிக்கை மேல நம்பிக்கை வச்சு உனக்கும் சஞ்சீவுக்கும் கல்யாணம் நடந்துரும்னு நீ நம்புற. ஆனா நான் என் காதல் மேல நம்பிக்கை வச்சு என் சஞ்சீவ் என் கூட வந்து சேர்ந்துருவான்னு நம்புறேன். உங்க கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள சஞ்சீவ் கண்டிப்பா மனசு மாறி என்ன புரிஞ்சு ஏத்துப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் மாமா உன்னை ஏத்துப்பாரா? அது கனவுல கூட நடக்காது. பாண்டி கிடைச்ச விஷயத்த அபிக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். சொல்லுங்க அத்தை. அபி, பாண்டி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. என்னத்த சொல்றீங்க? பாண்டி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? பாண்டி எங்க இருக்காரு? பாண்டிய திருநெல்வேலி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல அத்தை. பாண்டி கிடைச்சாச்சு. இனி நமக்கு எந்த கவலையும் இல்ல. அவசரப்படாத அபி, நான் சொல்றத முழுசா கேளு. என்ன நடந்திருக்கும்னா, நம்ம கிட்ட இருந்து கிட்னாப் பண்ண பாண்டிய ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ஆள் வச்சு கொல்ல பாத்துருக்கணும். அப்புறம் ஏதோ ப்ராப்ளம் ஆகி சிந்தாமணி ஸ்ரீஜா கிட்ட இருந்து பாண்டி மிஸ் ஆகி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கையில கிடைச்சிருக்கான். பாண்டி அன்கான்சியஸா இருக்கிறத பார்த்த இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலி ஜிஹெச்ல அவனை அட்மிட் பண்ணிருக்காரு. ஆனா எனக்கு முன்னாடியே பாண்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் எப்படியோ ஸ்ரீஜா சிந்தாமணிக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவன் சஞ்சீவ், நாங்க அவனோட சொந்தக்காரங்க, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போக இன்ஸ்பெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஐயோ! நான் யதார்த்தமா ஸ்டேஷனுக்கு போய் பாண்டிய கண்டுபிடிக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கேஸ் கொடுக்கலான்னு போனேன். அப்பதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுச்சு. நீங்க சொல்றத பார்த்தா ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பாண்டிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்களா? இல்ல அபி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீஜா சிந்தாமணி இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து பாண்டிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு பெர்மிஷன் லெட்டர் வாங்கி 1 ஹவர்க்குள்ளதான் இருக்கும். அதனால ஸ்ரீஜா சிந்தாமணி இது வரைக்கும் பாண்டிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிட்னாப் பண்ணிருக்கவே முடியாது. இனிமேதான் பண்ண போறாங்க. ஸ்ரீஜா சிந்தாமணி பாண்டிய கடத்த போறாங்களா? அப்படி மட்டும் நடந்துட்டா என்னால கடைசி வரைக்கும் இங்க பாண்டியா இருக்கிறது சஞ்சீவன் யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண முடியாது அத்தை. என்ன பண்றதுன்னே தெரியல. டென்ஷன் ஆகாத அபி, நான் இப்போ திருநெல்வேலி ஜிஹெச்க்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸ்ரீஜா சிந்தாமணி பாண்டிய கடத்துறதுக்கு முன்னாடி நான் அவங்கள எப்படியாவது தடுத்து சீக்கிரமா நீ இருக்கிற வில்லேஜுக்கு அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ ஒன்னும் பயப்படாத. சரிங்க அத்தை. சாமி, அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பாண்டிய கடத்திடக்கூடாது. லக்ஷ்மி அத்தை ஸ்ரீஜா சிந்தாமணியை தடுத்து நிறுத்தி பாண்டிய காப்பாத்த நீதா சாமி லக்ஷ்மி அத்தைக்கு துணையா நிக்கணும். என்னங்க பூஜை ஆரம்பிங்க. முனீஸ்வரா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க நீதான்ப்பா அருள் புரியணும். அப்பா பகவானே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னு எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்குங்க. இந்தாம்மா பாண்டி, இந்தா.
பத்திரிக்கை எரியுதுங்க. மாமா பத்திரிக்கை. என்னங்க? ஐயோ அண்ணா பாத்து. நம்ம சாமி கும்பிடும்போது அபசகுணமா இப்படி பத்திரிக்கை எரிஞ்சு போச்சுங்க. மேகலா, மேகலா, மேகலா. ஏ ராசாத்தி, யாருன்னு போய் பாரு. வாங்க மாமா. ராசாத்தி. வாங்க அத்தை. உட்காருங்க, நான் அம்மா கூப்பிடுறேன். சரிம்மா. சரி வாங்க. அம்மா, அத்தையும் மாமா வந்திருக்காங்க. சண்முகநாத எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கிறாமா? என்னங்க, கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குன்னு நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதான் பத்திரிக்கை பார்க்க வந்திருக்காங்க போல இருக்கு. சும்மாவே அவன் குதிப்பான். இதுல சாமி கும்பிடும்போது பத்திரிக்கை எரிஞ்ச விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா இன்னும் குதிப்பானே. இப்ப என்ன பண்றது? தெரிஞ்சாதானே? என்ன முத்தழகு சொல்ற? அத்தை, என் அம்மா அப்பாக்கு கல்யாண பத்திரிக்கை எரிஞ்ச விஷயம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா மாமா சொல்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதோட இந்த கல்யாணம் வேண்டாம் அது இதுன்னு திரும்பவும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால கல்யாண பத்திரிக்கை எரிஞ்ச விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். மாமா அதை கொடு. வாங்க போலாம். வா சண்முகம். வணக்கம் மச்சான். வாமா. வணக்கம். வாங்கண்ணே, வாங்க நீ. உட்காருங்க அத்தை. உட்காருங்க. நீ உட்காரு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நல்லதா இருக்கும். கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சுன்னு போன்ல சொன்னீங்களா? அதான் பத்திரிக்கை பார்க்காம எங்களால இருக்க முடியல, உடனே கிளம்பி வந்துட்டோம். மேகல, பத்திரிக்கை எங்க? அண்ணே, அது வந்து அப்பா உள்ளதான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்தாங்கப்பா. ஏங்க, நம்ம பொண்ணு கண்ணால பத்திரிக்கைய முத தடவை பார்க்க போறீங்க, சாமி கும்பிட்டுட்டு பார்க்கலாம்ல, அதானுங்க முறை. அதுவும் சரிதான். வாங்க. எரிஞ்சு போன கல்யாண பத்திரிக்கை சாமி ரூம்ல தானே இருக்கு. அப்பா அம்மா சாமி கும்பிட போனா எரிஞ்ச பத்திரிக்கையை பாத்துருவாங்களே. ஏங்க வாங்க, பூஜை ரூமுக்கு போலாம். சரி இருக்கு. அப்பப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க இப்பதான் சாமி கும்பிட்டோம், அதனால நீங்க பத்திரிக்கையை பிரிச்சு பாருங்க. ஆமாண்ணே, நல்ல விஷயத்துக்கு எதுக்கு முறையெல்லாம் பாத்துக்கிட்டு, நீ இங்கேயே பாருண்ணே. அத்த, அப்பா அம்மா பத்திரிக்கையை பார்த்து முடிச்ச உடனே ஏதாவது சொல்லி சீக்கிரம் அனுப்பி வச்சிருங்க. சரிம்மா. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் பிரிங்க, பார்க்கலாம். என்ன பத்திரிக்கை எரிஞ்சிருக்கு? அப்பா அது வந்துப்பா. முத்தழகு, நீ கொஞ்சம் சும்மா இரு. ராசாத்தி, என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்க போகுதுடி. மச்சான், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சாமி கும்பிடும் போது தெரியாம நெருப்பு பட்டு பத்திரிக்கை எரிஞ்சு போச்சு.
இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரே தடங்கலாவே இருக்கு. அபி ஊரை கூட்டி பிரச்சனை பண்ணா, அவசர அவசரமா ஜாதகம் பார்க்காம கல்யாண தேதியை குறிச்சோம். இப்போ சாமி கும்பிட வச்சிருந்த பத்திரிக்கை இப்படி எரிஞ்சு போயிருக்கு. எனக்கு என்னமோ அந்த சாமிக்கு பாண்டிக்கு முத்தளக்கம் பண்ற கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாமியை மீறி இந்த கல்யாணத்தை நடத்துறது சரியா படாதோன்னு தோணுது எனக்கு. இந்த கல்யாண பேச்ச இதோட விட்டுறதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லதுன்னு தோணுது. அப்பா அண்ணே, அப்பா, நல்லது கெட்டதுங்கிறது நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. உங்களுக்கு வேணா ஜாதக பொருத்தம் முக்கியமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு மன பொருத்தம் தான் முக்கியம். என் மாமனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு என் மாமனை பிடிச்சிருக்கு. நாங்க கல்யாணம் கட்டிக்க இது போதும், வேற எதுவும் தேவையில்ல. நான் சொல்றதா சொல்லிட்டேம்மா, அப்புறம் ஓ இஷ்டம். அபி, அபி, என்ன ராசாத்தி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, உள்ள வா. வா. வாமா, உட்கார். இல்ல, இருக்கட்டும். என்ன விஷயம் சொல்லு. நான் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சொல்றீங்களா? கேளு. நீங்க உங்க புருஷன் சஞ்சீவ எப்போல இருந்து தேடிட்டு இருக்கீங்க? மலையில இருந்து என் சஞ்சீவ் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட என் சஞ்சீவ் இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனா என் மனசு அதை ஏத்துக்கவே இல்லை. எங்கேயோ என் சஞ்சீவ் உயிரோட தான் இருக்கான்னு என் மனசு சொல்லுச்சு. அப்பதான் நான் சஞ்சீவ பாண்டியா டெல்லியில பார்த்தேன். உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் பாண்டி இல்ல, என் சஞ்சீவ் தான். என் சஞ்சீவை தேடி நான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். தெரியல, ஆனா உங்க அண்ணன் பாண்டி எங்கேயோ உயிரோட தான் இருக்காரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்றீங்க? இத பாரு. லக்ஷ்மி அத்தை உங்க அண்ணன் பாண்டிய ஊருக்கு கூட்டிட்டு வரும்போது அத்தைக்கே தெரியாம உங்க அண்ணனை யாரோ கடத்திட்டாங்க. இந்த வீடியோல உங்க அண்ணன் முகம் தெளிவா தெரிஞ்சிருந்தா கூட அதை வச்சு ஊர்ல உள்ளவங்க கிட்ட காட்டி ஏதாவது பண்ணிருக்கலாம். ஏன் துரதிர்ஷ்டம், உங்க அண்ணன் முகம் கிளியராவே தெரியல. ஒரு நாள் நான் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறத என் சஞ்சீவ் புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. என் அண்ணன் இந்த ஊரெல்லாம் உங்களை நம்பாட்டி கூட நான் உங்களை நம்புறேன்.
உங்களுக்கு எப்படி இங்க என் அண்ணனா இருக்கிறது உங்க புருஷன் சஞ்சீவ் தானே தோணுச்சோ அதே மாதிரி எனக்கும் தோணுது. ஏன் அப்படி தோணுது? ரசதி, எனக்கு எந்த கலர் சட்டை பிடிக்கும் தெரிஞ்சு கரெக்டா பச்சை கலர் எடுத்துட்டு வந்திருக்க. என் அண்ணனுக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம் நடக்கிறது நாங்க கும்பிடுற முனீஸ்வர சாமிக்கே பிடிக்கல. அதான் சாமி கும்பிடும் போது பத்திரிக்கை எரிஞ்சு போச்சு. நான் உங்களை நம்புறேன். நீங்க சொல்றபடி இங்க இருக்கிறது உங்க புருஷன் சஞ்சீவா இருந்தா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே, எனக்கு அது போதும் ராசாத்தி. முத்தழகும் நல்ல பொண்ணுதான், ஆனா என்ன புரியாமலே பண்ணிட்டு இருக்கா. முத்தழகு அவசரப்பட்டு சஞ்சீவா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க 4 பேரோட வாழ்க்கையும் வீணா போயிடும். அது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் அண்ணனை நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பா ராசாத்தி. என் லக்ஷ்மி அத்தை சீக்கிரமா அவங்க அண்ணனை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வரேன் அபி. ஊரே ஒதுக்கி வச்சிருக்க ஒருத்தி கூட நம்ம வீட்லயே ஒருத்தி உறவு கொண்டாடுறாளா? இதை விடக்கூடாது, விடவே கூடாது. மாமா, என்ன உன் தங்கச்சி என்ன பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? என்ன பண்ணிட்டு வந்தா? நமக்கு ஆகாதவ கூட உறவு வச்சிட்டு இருக்கா. விளங்கல, தெளிவா சொல்லு. ராசாத்தி அடிக்கடி அந்த அபி வீட்டுக்கு போய் அவகிட்ட ஏதோ பேசிட்டு வரா. 2-3 தடவை நானே பாத்துட்டேன். நம்ம குடும்பத்துக்கே ஆகாதவ அந்த அபி. அவகிட்ட ராசாத்திக்கு என்ன பேச்சு? இதுவரையா? நம்ம எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது அவளை ஊரை விட்டு துரத்தி தலைமுழுகலாம் நம்ம பார்த்தா, ஆனா இந்த ராசாத்தி அவளை தட்டி கொடுத்துட்டு வரா. மாமா நீ வா மாமா, ராசாத்தி என்னன்னு வந்து கேளு. ராசாத்தி கிட்ட இனி நீ அபி கூட பழக கூடாதுன்னு சொல்லு. வா மாமா. என்ன மாமா வரமாட்டேங்கிற? ராசாத்தி கிட்ட அபி கூட பழகாதுன்னு சொல்ல மாட்டியா? ஏய், என்ன கேட்க சொல்ற? அபி எனக்கு பிடிக்காதுதான், அதுக்காக மத்தவங்க எல்லாம் போய் பேசினா நான் எப்படி தடுக்க முடியும்? ராசத் என்ன சின்ன பொண்ணா? நல்லது கெட்டதெல்லாம் அவளுக்கு தெரியாதா? அவகிட்ட நான் போய் அபிகிட்ட பேசாதன்னு சொன்னா அவ என்ன நினைப்பா? சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. அப்போ உன் தங்கச்சியே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன் அதானே? நீ கேட்கலன்னா என்ன, நானே போய் கேக்குறேன். ஏய் ஏ முத்தே. ஏ ராசாத்தி, என்ன முத்தழகு? நீ எதுக்கு அபிகிட்ட போய் சும்மா சும்மா பேசிட்டே இருக்க? இனிமே நீ அபிகிட்ட பேசுறத பார்த்த காலை உடைச்சிருவேன். ஏ முத்தழகு, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன கேள்வி கேட்க நீ யாரு? நான் யார் கூட பேசினா உனக்கு என்ன? ஓ, நான் யாரா? உன் அண்ணனை கட்டிக்க போறவடி, இருந்துட்டு போ. நீ என் அண்ணனை கட்டிக்க போறவளா இருந்தா அவனை போய் கேள்வி கேளு. என்ன எதுக்கு கேள்வி கேக்குற? என்னடி ஓவரா பேசுற? முத்தழகு, ராசாத்தி அடிக்க போக உனக்கு என்னடி உரிமை இருக்கு? ஏய், இந்த விஷயத்துல நீ குறுக்க வராத. இது எங்க குடும்ப விஷயம். எது உங்க குடும்ப விஷயம்? என்கிட்ட பேசினா தானே நீ ராசாத்தி அடிக்க போன. அப்போ நான் தலையிடுவேன். ஏய் பேசாம போ. ஏய் முடியாது முத்தழகு, நீ சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு கோபத்தை ராசாத்தி மேல காட்டுற. அதுக்கு நான் விட மாட்டேன். வேற என்ன கோவம் சொல்றீ? என்ன கோவம்? நான் வேற என்ன கோவத்தை ராசாத்தி மேல காட்டின சொல்லு. முத்தழகு வேண்டாம்.
பிரச்சனையை இத்தோட விட்டுரு. எப்படி விடுறது? எனக்கு என்ன கோபம்? யார் மேல கோபம்? சொல்லி விட்டுறேன். ஆமாண்டி, உனக்கு என் மேல கோபம். சாமி கும்பிடும்போது கல்யாண பத்திரிக்கை எரிஞ்சு போச்சுங்கிற கோபம். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற கோபம். இந்த கோபத்தை எல்லாம் எங்க காட்டுறதுன்னு உனக்கு தெரியல. ராசாத்தி என்கிட்ட பேசுறத வச்சு அவளை திட்டி உன் கோபத்தை தணிச்சுக்கிறேன். கல்யாண பத்திரிக்கை எரிஞ்சு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? புரிஞ்சு போச்சு, எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீ எங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க நீ ராசாத்திய மயக்கி உனக்கு உளவு பார்க்க வச்சிருக்க, சரியா? முத்தழகு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது ஒண்ணு சொல்லாத. ஏய், நீ பேசாதடி, எல்லாம் உன்னாலதான். உன்ன முத்தழகு